ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காமாட்சி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் ஸ்வீட்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானா எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் நம்மளோட ஆப்ஷனல் தான். நம்ம எந்த ஃப்ரூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் போமும் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இப்போ என்கிட்ட இருக்க இந்த 3 ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சில் அது உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை ஜூஸோடவே எடுத்துக்கோங்க. இது போல் நான் ஒரு சின்ன பனானா எடுத்திருக்கேன். இது போல் எல்லாத்தையும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. இந்த மில்க் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் ஆட் பண்ணி நல்லா அதில் கட்டி எதுவும் சேராத மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது போல் ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டு அந்த சுகர் அந்த மில்கில் நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்க்கை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடுங்க. இதை கொஞ்சம் நல்லா ஆற வைக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சைடில் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்க அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1 to 2 hours ஃப்ரீஸ் பண்ணால் போதும். 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 7 to 8 hours அளவுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் டெய்ரி மில்க்கை ஃபைனாக சாப் பண்ணி அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். இது போல் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஸ்ரீ காமாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.